பல நடிகர்கள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றதில்ல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம தேர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட செலிபிரிட்டிஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உலக நாயகன் கமல்ஹாசன் தனது 24 வயசுல டான்சர் வாணி கணபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கமல். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையே விவாகரத்து ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நடிகை சரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2004 சரிகா கூட டிவோர்ஸ் ஆன அப்புறம் நடிகை கௌதமியோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு கமல். பிறகு அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ராதிகாவின் முதல் திருமணம் நடிகர் மற்றும் இயக்குனர் பிரதாப் போதன் கூட நடந்துச்சு. அவரை டிவோர்ஸ் செஞ்ச அப்புறம் 1990 ரிச்சர்ட் ஹார்டி கூட 2வது கல்யாணம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க லண்டன்ல செட்டில் ஆனாங்க. இறுதியா நடிகர் சரத்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராதிகா. யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய காதலியான சுஜாயா சந்திரனை 2005 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2007 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அதன் பிறகு ஷில்பா மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கூடவும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் 2015 அவர் இஸ்லாமியத்துக்கு மதம் மாறினாரு. அவர் பேரையும் அப்துல் காலிக்னு மாத்திக்கிட்டு ஜப்ரூன் நிசாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லக்ஷ்மியின் முதல் திருமணம் பாஸ்கர் கூட நடந்துச்சு. அதன் பிறகு 1975 மோகன் சர்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1980 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு. அதன் பிறகு 1989 KS சிவச்சந்திரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரத் பாபு 1981 நடிகை ரமா பிரபா கூட முதல் திருமணம் நடந்துச்சு. அதன் பின் MN நம்பியாரின் பேத்தியான ஸ்னேகலதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பிறகு அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு தனது 61 வயசுல ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரத் பாபு. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தனது 19 வயசுல அலமேலு என்பவருடன் முதல் திருமணம் நடந்துச்சு. அடுத்து புஷ்பவல்லி மற்றும் சாவித்ரி ஆகியோருடன் கல்யாணம் நடந்துச்சு. கடைசியா ஜூலியானான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரட்சி தலைவர் MGR முதல்ல தங்கமணின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உடல் நல குறைவு காரணமா அவங்க இறந்துட்டதால சதானந்தவதின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களும் காச நோய் காரணமா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் VN ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கலைஞர் மு கருணாநிதி தன்னுடைய முதல் மனைவி பத்மாவதி அம்மாள் இறந்துட்டதால தயாளு அம்மாள் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு ராஜாத்தி அம்மாள் என்பவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த லிஸ்ட்ல நாங்க வேற எந்த செலிபிரிட்டியாவது மிஸ் பண்ணி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட பயோஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பெரும்பாலான நடிகைகளுக்கு அமையிற கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னா, ஒரு படத்துல காட்சி பொருளாகவோ இல்ல ஹீரோ கூட டூயட் பாடுறதாகவோ கியூட்டா ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதும் ஹீரோ கூடவே 4-5 சீன்ல வந்துட்டு போறதும்னு தான் இருக்கும். ஆனா ஒரு சில நடிகைகள் தான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து கதைக்காக விபச்சாரியா கூட நடிச்சிருக்காங்க. தமிழ் படங்கள்ல துணிவா பாலியல் தொழில் செய்யற மாதிரியான கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கும் தைரியம் வேணும். அந்த மாதிரியான நடிகைகள் யார் யாருன்னு இப்ப பார்க்கலாம்.